சமீபகால சினிமாக்கள்லாம் நிறைய சத்தங்களாக வந்துக்கிட்டு இருக்கு. அந்த சத்தங்களுக்கு நடுவில் வந்து ஒரு மெலோ லவ் ட்ராமாவாக ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டாக சேர்ந்து இருக்கிற ஒரு படமாக ஃபீல் பண்ணுறேன். படம் உண்மையிலே ரொம்ப 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 நல்லா இருக்கு. காமெடி ஆகட்டும், ரொமான்டிக் சீக்வன்சஸ் ஆகட்டும், ஃபைட் சீக்வன்சஸ் ஆகட்டும், பாட்டு ஆகட்டும், எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. நீங்கள் எல்லோரும் ஃபேமிலியோடு வந்து இந்த படத்தை கொண்டாடணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஏன்னா அது வந்து ரொம்ப இந்த காமெடி சீக்வன்சஸ் எல்லாரும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. அண்ட் சித்தார்த் வந்து இஸ் கிவன் அ சூப்பர் பர்ஃபார்மன்ஸ். அவரை பார்த்தாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவர் எப்போ முன்னாடி எப்படி இருந்தாரோ அதே மாதிரி இப்போவும் இருக்கார். அண்ட் இஸ் டன் அ சூப்பர் ஜாப். எல்லாரும் ஈவன் நியூ கமர்ஸ், ஐ திங்க் ஆஷிகா, ஹீரோயின் ஆஷிகாவோட மொதல் படம் தமிழ்லேருந்து நினைக்கிறேன். ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. ஹாய், மிஸ் யூ படத்துடைய ப்ரிவ்யூ ஷோக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வந்ததுக்கு வந்து ஆக்சுவலி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா வந்து எல்லாருக்கும் முன்னாடி நம்ம ஒரு ஷோ பார்க்குறது அப்படிங்கிறதே ஒரு ப்ரிவிலேஜ். அதுலேயும் ரொம்ப ஹாப்பியாக ஸ்வீட்டாக ரொம்ப ஃபீல் குடான ஒரு படம் வந்து நம்ம பார்க்குறப்போ இன்னும் சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா காமெடியாக இருக்கட்டும், இந்த கான்செப்டாகவே இருக்கட்டும், முகம் சுழிக்கிற மாதிரி இல்லாமல் ஒரு ஃபேமிலியாக நம்மளால் உட்காந்து எல்லாரோடையும் நம்ம என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படமாக இருக்குது. மிஸ் யூ அந்த படத்தை இப்போ தான் பார்த்து முடிச்சு வந்தோம். எப்பவுமே சொல்ல சொல்ல தீராதது காதல், அல்ல அல்ல குறையாதது. இந்த படம் ஒரு ஒரு காதல் கதையை ஆரம்பித்து ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட்டாக போய் த்ரில்லராக வந்து மறுபடியும் ஒரு நிறைவான ஒரு காதலாக முடிந்திருக்கிறது. இப்போ எத்தனையோ காதல் கதைகள் சொன்னாலும் இது அது எதுலேயுமே இல்லாத அளவுக்கு ஒரு நல்ல நல்ல திரைக்கதையை அமைச்சிருக்காங்க. இதில் பிடிச்சது வந்து ரொம்ப நல்ல ஒரு திரைக்கதை, எந்த இடத்துலையும் யூகிக்க முடியாத அளவுக்கு வந்திருக்கு. ஃப்ளாஷ்பேக் அங்கங்கே வந்து பின்னி பின்னி ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. வணக்கம், மிஸ் யூ. ரொம்ப நாளுக்கு அப்புறம் திரையரங்கில் ஒரு குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு ஃபேமிலி லவ் ஸ்டோரியாக ஃபீல் பண்ணுறேன் நான். இப்போ சமீபகால சினிமாக்கள்லாம் நிறைய சத்தங்களாக வந்துக்கிட்டு இருக்கு. அந்த சத்தங்களுக்கு நடுவில் வந்து ஒரு மெலோ லவ் ட்ராமாவாக ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டாக சேர்ந்து இருக்கிற ஒரு படமாக ஃபீல் பண்ணுறேன். முதல்ல படம் ஆரம்பத்தில் அங்கங்கே அப்படியே போனால் கூட எண்டு வரும்போதும் அந்த எமோஷன் கனெக்ட் ஆகிடுச்சு. சித்தார்த்து நல்லா பண்ணியிருக்காரு. அந்த ஹீரோயின் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. 2 சாங் நல்லா இருக்குது. ஸோ இயக்குனருடைய அந்த ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வணக்கம். இப்போ தான் மிஸ் யூ படம் பார்த்துட்டு வரேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் சித்தார்த் சார் திரும்பியும் லவ் ஜானரில் பண்ணியிருக்காங்க. ஸோ படத்தில் நடித்த எல்லாருமே, கருணாகரன், பாலசரவணன் எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. ஸோ ஃபேமிலியோட பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாரும் தேட்டரில் மிஸ் பண்ணாமல் பாருங்க. மிஸ் யூ படத்தை பார்த்து முடிச்சு வெளியே வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நிறைய சூப்பரான விஷயங்கள் தேட்டரில் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுற மூமெண்ட்ஸு அண்ட் டைலாக்லாம் பயங்கரமாக பிரிச்சிருக்காங்க. இப்போ கூட ஒரு டைலாக் ஒன்று பேசிட்டே வந்தோம். என்ன தைரியம் வந்துச்சு, அவ்வளோ தைரியம் வந்துச்சு நீரை பார்த்து கேட்பாங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க இல்லை பயம் போயிடுச்சு அப்படின்வாங்க. ஸோ இந்த மாதிரி ரிலேட்டபிளாகவும் கனெக்ட் பண்ணுற மாதிரியும் செமையாகவும் பயங்கரமான விஷயங்கள் இந்த படத்தில் இருக்குது. ஸோ இந்த என்டையர் டீமுக்கும் எங்களுடைய மனமாத வாழ்த்துக்கள். அதே மாதிரி லைக் 7 miles per second ப்ரொடியூசர்ஸ், அதாவது வந்து ஒரு படம் வந்து கிராண்டியராக இருக்கணும்னா ப்ரொடியூசர் வந்து நல்லா செலவு பண்ணி பண்ணணும். ஸோ இந்த படம் எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் ரொம்ப கிராண்டியராக, ரொம்ப ஃபீல் குட்டாக, ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. ஸோ சாமுவேல் சாருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மோனிகா அவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் இந்த டீமாக காஸ்டாக சரி, சித்தார்த் ப்ரோ வந்து சித்தா மாதிரி ஒரு படமும் பண்ண முடியும் அவரால். லைக் இந்த மாதிரி ஒரு படம் ஒரு ஃபீல் குட்டாக ஒரு கமர்ஷியலும் பண்ண முடியும். ஸோ எல்லா இடத்துலையுமே அவர் ரொம்ப பியூட்டிஃபுல். ஆக்சுவலாக என்னன்னா அவருக்கு எப்படி தான் வயசே ஆகாதுக்குள்ள இருக்கு அவருக்குன்ற மாதிரி. அவர்கிட்ட என்ன சீக்ரெட் கேட்டு ஆமா ஸ்டில் சாக்லேட் பாயாவே, ஆனால் அது அவருக்கு பிடிக்காது அந்த வார்த்தை. பட் நம்ம பார்க்கும்போது இல்லை, நம்ம அந்த பொம்மிரிலாம் பார்க்கும்போது அந்த அந்த சாம் எங்க மிஸ் ஆகாமல் இருக்காரு. அண்ட் மற்ற காஸ்டும் சரி, லைக் கருணாகரன் அண்ணன், பாலசரவணன் டார்லிங், அதுக்கப்புறமேட்டு சஷ்டிகா, அதுக்கப்புறம் மாறன் அண்ணன், அதுக்கப்புறமேட்டு இன்னும் நிறைய யாரு முக்கியமான சில காஸ்டிங், முக்கியமான டீம் கரவன் பேரும் சொல்லிட்டேன். ஆமா பேர் எல்லாமே மச்சான் சொன்ன மாதிரி எல்லாருமே சூப்பரா பண்ணாங்க. எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணிருந்தாங்க. ஜிப்ரான் சாரோட மியூசிக் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாருக்கும் வணக்கம். டுடே இன்னைக்கு மிஸ் யூ படத்தோட ப்ரிவ்யூ ஷோவில் வந்திருக்கோம். அகெயின் கம்மிங் வித் வெரி குட் லவ் ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் பிளே ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் சித்தார்த் கம்மிங் ஆஸ் யூஷுவல் லைக் ஏ சாக்லேட் பாய் அண்ட் ரொம்ப நல்லா இருக்கு. ஸ்டோரி ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ இஸ் வெரி நைஸ்.
அண்ட் எல்லோரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. சின்ன சின்ன எமோஷன் ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் படத்தோட ட்விஸ்டிங் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ கண்டிப்பாக தியேட்டர்லேயே போய் பாருங்கள். ஹாய், உங்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய வணக்கம். நான் ஆக்டர் ஜெகன். எங்கள் மிஸ்ஸியோட ப்ரீமியருக்காக வந்திருக்கேன். ஐ திங்க் டைரக்டர் ராஜசேகர், ஐ திங்க் நம்ம எல்லாருமே வெரசம் இல்லாமல், ஓகே, ஆபாசம் இல்லாமல், முக்கியமாக வயலன்ஸ் இல்லாமல் ஒரு நல்ல ரொமான்டிக் படம் பார்க்கணுன்னா ப்ளீஸ் டோன்ட் மிஸ் யூ. ராஜசேகர் has done a good job. Excellent work by Siddharth, okay, and whole team. கருணாகரன், பாலசரவணன், அப்புறம் மாறன், 3 பேர் காமெடியும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இட்ஸ் அ நைஸ் எக்ஸலண்ட் ரொமான்டிக் ஃபிலிம் ஃபார் த ஹோல் ஃபேமிலி. மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இது கண்டிப்பாக ஓகே. இட்ஸ் நாட் பிகாஸ் சித்தார்த் இஸ் மை ஃப்ரெண்ட் ப்ரீமியர் கூப்பிட்டாங்கன்னு. திஸ் அ திங். ஆஃப்டர் அ லாங் டைம் ஒன் நைஸ் க்ளீன் ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட். தேங்க்யூ. மிஸ் யூ படம் பார்த்துட்டு வந்தோம். ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. அது ரொம்ப நாள் கழித்து சித்தார்த் அவர்களை ஒரு லவ் ஸ்டோரியில் பார்க்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் இது ஒரு ஃபேமிலி கலந்த ஒரு லவ் ஸ்டோரி. புதுவிதமான ஒரு கதை. சித்தார்த் ஆஸ் யூஷுவல் சூப்பராக பண்ணியிருந்தார். அண்ட் டைரக்டர் ராஜசேகர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு சித்தார்த் சாரோட மிஸ் யூ படம் பார்த்தோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய இடத்துல நிறைய ஒன்லைனர்ஸ், நிறைய சீன்ஸ் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஒரு ஜாலியான ஒரு ஃபேமிலி இமோஷன் படம். ப்ளஸ் ஒரு பெரிய ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல லவ் ஸ்டோரி. ஸோ மறக்காமல் இந்த படத்தை தேட்டரில் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஃபேமிலியோடு வாங்க. உங்களை இந்த படம் ரொம்ப என்டர்டெயின் பண்ணும். The captain of our ship, N. Rajshekhar, I'm so proud that he has given this film for us. இந்த படம் வந்து சொன்ன அன்னிலிருந்து இன்னைக்கு ப்ரிவ்யூ ஸ்டேஜ் வரைக்கும் அவர் எக்ஸாக்டாக என்ன சொன்னாரோ அதை தான் எங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்காரு. எங்கள் மாஸ்டர் தினேஷ் காசி மாஸ்டர் இருக்காரு. ஸோ we've got all the big technique. இங்கே முதல்ல வா. எல்லாத்துக்கும் முக்கியமான காரணமாக இருந்த எங்கள் லூலு சபா மாறனனை இந்த படத்தில் நீங்கள் இவரோட புது ஒரு அடையாளத்தையே காணலாம். ஏன்னா அவர் வந்து இந்த படத்தை அவரோட டைமிங்காலையும் அவரோட நடிப்பாலையும், இன்ஃபேக்ட் எங்கள் எல்லாரையும் அவர் வந்து ரொம்பவே எங்களையும் சிறப்பாக காமிச்சிருக்காரு அவரோட நடிப்பில். ஸோ தேங்க்யூ மாறனா. இதுக்கப்புறம் இன்னும் காம்பினேஷன் இன்னும் ஒரு காலேஜில் சப்ஜெக்ட் பண்ணுறோம். நீங்களும் ஃப்ரெண்ட்ஸாக அதுதான் அடுத்து ஸ்கூலுக்கே போயிடுவோம். ஸோ ப்ளீஸ் மிஸ் யூ படம் ஃப்ரைடே ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் உங்கள் ஃபேமிலியோடு போய் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும். அண்ட் ஆல்ரெடி ரிவ்யூஸ் ரொம்ப பாசிட்டிவாக வந்துட்டு இருக்கு. அண்ட் எல்லாரும் ஒரே விஷயம் தான் சொல்கிறாங்க, நீண்ட நாளுக்கு அப்புறம் ஒரு பிரெத் ஆஃப் ஃப்ரெஷ் ஏர், ஒரு கூல் அண்ட் ப்ரீஸி ஃபில்ம் பார்க்குறதுக்கு கிடச்சிது. கலர்ஃபுல் லவ் ஸ்டோரி, நல்ல பாடல்கள், நல்ல காமெடி, நல்ல இமோஷன். ஆஷிகா ரங்கநாத்தோட நடிப்பு, என் கூட நடித்த இவங்க ஃப்ரெண்ட்ஸோட நடிப்பு, இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ ஐ எம் வெரி வெரி ஹாப்பி வித் திஸ் ஃபில்ம். நல்லா இருக்குது சார், படம் சூப்பராக இருக்குது. சித்தார்த் சார் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க, நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு. இது காமெடி ஆக்டர்ஸ் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஸ்டோரி நல்லா இருக்குது. படம் 13ஆம் தேதி மிஸ் யூ உங்களுக்காக உலகமெங்கும் தியேட்டர்ஸில் வருது. எங்களோட படம் ரொம்ப லவ்வோடு கொண்டு வந்து கொடுக்குறோம். அதனால் உங்கள் அன்பும் ஆதரவும் எங்களுக்கு தேவை. கண்டிப்பாக தியேட்டர்ஸில் வந்து பாருங்கள். தேங்க்யூ வெரி மச். மிஸ் யூ படம் பார்த்தேன். அதில் ஒரு சின்ன ரோல் நடிச்சிருக்கேன். வர வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக தியேட்டரில் வந்து பாருங்கள். கண்டிப்பாக லவ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப கனெக்ட் ஆகிற ஒரு படம். ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக வந்து தியேட்டரில் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வணக்கம். மிஸ் யூ டிசம்பர் 13ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. காதல் படத்தில் நடிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்ன சித்தார்த்து இந்த படத்தோட கதையை கேட்டு அந்த தீர்மானத்தை மாற்றிட்டு இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. ப்ளஸ் நாங்கள் ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன் இந்த படம் பார்த்துட்டு எங்கள் கூட வந்த பார்ட்னர்ஸ்லாம் பெரிய பெரிய பார்ட்னர்ஸ். அது ரெட் ஜெயண்ட்டாக இருக்கட்டும், அமேசான் ப்ரைமாக இருக்கட்டும், ஐங்கரனாக இருக்கட்டும், டி சீரீஸாக இருக்கட்டும், ஸோ தெலுங்கில் வந்து சுரேஷ் ஃபிலிம்ஸாக இருக்கட்டும், இவங்க பெரிய பெரிய பார்ட்னர்ஸ் வந்து எங்கள் கூட அசோசியேட் ஆகிறப்போ ஓகே படம் நல்லா இருக்குது, நம்ம கதை கேட்டு நமக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. சித்தார்த் ஓகேன்னு சொன்னப்போ இன்னும் நம்பிக்கை பெருசாச்சு. படத்தை பார்த்துட்டு இந்த பெரிய பெரிய பார்ட்னர்ஸ் நமக்கு உள்ளே வரப்போ இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை ஜாஸ்தியாச்சு. இன்றைக்கி மக்கள் இந்த படத்தை பார்த்துட்டு நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ், செலிப்ரிட்டிஸ் மக்கள்லாம் பார்த்துட்டு அவங்க வெளியில் வந்து வாவ் வி லவ்ட் இட் அப்படின்னு சொல்கிறப்போ ரொம்ப நாள் கழித்து ஒரு நல்ல ப்ரீஸியான படம், ஒரு வெறுப்பு இல்லாமல், ஒரு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணாமல் குடும்பத்தோடு உட்காந்து பார்க்குற ஜாலியான தேட்டரில் அப்படி ஒரு விசில் சத்தம், கடைசியில் எல்லோரும் எழுந்து நின்று கைத்தட்டினது, வி ஃபெல்ட் வெரி ஹாப்பி. இன்றைக்கி தான் எனக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து 100% ஆச்சு.